எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸில் வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்கிறதோட நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் நம்பர்ஸ்னு இருக்கட்டும். ஓகே, இதுக்குள்ளே வந்து 1 2 3 4 5. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு நம்பர்ஸ் 1 to 5 நம்பர்ஸு ஒரு அரேவில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாட் சப்போஸ் எனக்கு வந்து மல்டிபிள் பை 2 பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது நான் எப்படி பண்ணலாம், அதுதான் மேப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்பர்ஸ் டாட் மேப் அண்ட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம லாஜிக். ஓகே, ஸோ ரிட்டன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேல்யூ கெட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ வந்து எனக்கு தேவை, அதான் வேல்யூ நாங்கள் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வேல்யூ தான் போடணும் அவசியம் கிடையாது, நீங்கள் வேல்யூக்கோ போடலாம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அதுதான் முக்கியம். ஸோ வேல்யூ இருக்கட்டும். ஸோ வேல்யூ வந்து என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வேல்யூ வந்து மல்டிபிள் பை 2 இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ லெட் அண்ட் ஃபைனல் வைக்கலாம் பேர் ஃபைனல் அண்ட் லாக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ லாக் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படியே போடுறேன். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா 2 4 6 8 10 வருது. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், நான் இதே மாதிரி இங்கேயும் நான் வந்து லாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லாக் அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து இங்கே லாக் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகுது 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ், ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ கெட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு போட சொல்கிறேன். ஓகே, அதனால தான் வந்து உங்களுக்கு 1 மல்டிபிள் பை 2 2 2 மல்டிபிள் பை 2 4. ஸோ அது மாதிரி ஒன்று வந்துருக்கு. ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன், மேப் ஃபங்க்ஷனாக என்னென்னா உங்களோட ஓன் பிஹேவியர். ஓகே, இந்த பிஹேவியர் வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்கள் லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அப்போ நீங்கள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ்னால் லைக் ஆப்ஜெக்ட்லாம் ரெஃபரன்ஸ் வரும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ் பீப்புள்ஸ் இப்படி போட்டுக்கிறேன். பீப்புளுக்கு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பீப்புள் அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் 1 இருக்கட்டும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் அஜித் லாஸ்ட் நேம். ஓகே, நான் இது வந்து சும்மா குமார்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, அது மாதிரி 3 ஆப்ஜெக்ட் வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஐடியை மாற்றிடுறேன். ஐடி 2 கீழே வந்து 3. அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னா ஓகே அன்புன்னு வைக்கலாம், என் பேர் வச்சிடலாம். அண்ட் நீங்கள் வந்து செல்வன் வச்சிடுறேன். அண்ட் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, த்ரிஷான்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அரே இது. ஸோ இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் எனக்கு வந்து கம்பைன் பண்ணி வேணும். ஓகே, அதை நான் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அது ஆக்சுவலி நான் வந்து மேப் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் லூப்பில் வந்து ஒன்று நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் கன்கனேட் பண்ணுவேன் கரெக்டாக. ஆனால் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸில் வந்து இந்த மேப் மெத்தட் மூலிமா நீங்கள் இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் அரே கால் பண்ணிவிட்டு, ஸோ பீப்புள் தான் நம்ம அரே பீப்புள் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்னு இருக்குது, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து சேம் அதே கால் பேக் தான். ஸோ ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா என்னது வேல்யூ தானே. ஸோ வேல்யூ அண்ட் தான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ரிட்டன் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வேல்யூ டாட் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் நேம் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, அண்ட் இது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் அண்ட் பீப்புள் வேணாம், பர்சன்னும் வேணாம், நேம் ஏதாவது யூனிக்காக வைக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன் ரொம்ப யோசிச்சு ஃபைனல் அண்ட் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் ஃபைனல் அண்ட் சேவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அன்பு ட்ரிஷான்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் நம்ம வந்து லாஜிக்கில் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் வாட் சப்போஸ் எனக்கு வந்து ரெண்டுமே நான் வந்து பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாமா. இப்படி போட்டுட்டு வேல் டாட் லாஸ்ட் நேம் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்கள் இன்னொரு பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நீங்கள் ஒரு அரேயில் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் வந்து ஒரு அரேவாக இருக்க போகுது. அண்ட் அரேக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் நேமு. ஓகே, வேல் டாட் ஃபர்ஸ்ட் நேமு, வேல் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வேல் டாட் லாஸ்ட் நேம் அண்ட் இது வந்து டாட் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்படி பண்ணிக்கலாம்.
ஓகே, அதுவே எனக்கு வந்து 2 ஸ்பேஸ் வேணால் அப்படி ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேவா, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் டைமுக்கும் லாஸ்ட் டைமுக்கும் ஒரு கேப் இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேப் அப்படின்னா உங்கள் அரேக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து கண்டிஷன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து லைன் 3ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், நம்ம வந்து 3 கீ வச்சுருக்கோம், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வச்சுருக்கோம், கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு நான் 2 மாற்ற போகிறேன். ஸோ ஐடியும் ஃபுல் நேமாக இருந்தால் போகணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். உங்களுக்கு எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஐடி வந்து என்ன நம்பர் இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேம் பதிலாக ஃபுல் நேம்னு இருக்கணும். ஓகே, ஸோ ஃபுல் நேம் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு லைன் 3ல உள்ள அந்த நேம் பார்த்துக்கோங்க, அஜித் குமார் இப்படி இருக்கணும். ஓகே, அதுதான் என் சின்டாக்ஸ். ஸோ இது நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் ஃபுல் நேம். ஓகே, இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ண வேல்யூ வந்து இந்த ஃபுல் நேமில் இருக்கும், கரெக்டாக. ஸோ இந்த ஃபுல் நேம் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ சேவ் அதே தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். லெட் ஆப்ஜெக்ட் அண்ட் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து என்னோடய வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் நேம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபுல் நேம் அப்புறமா ஃபுல் நேம் இப்படி தரலாம். அண்ட் ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம், கரெக்டாக. ஸோ ஆப்ஜெக்ட் சேவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அண்ட் அதுக்கேற்ற நம்ம லாஜிக் ஏற்ற வருது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐடியே இல்லை. ஸோ ஐடி வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஐடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, சிம்பிள் அஸ் தட். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இஸ் நாட் டிஃபைன் சொல்ல வருது. ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னா ஐடி வந்து வேல்யூவே கிடையாது. ஸோ வேல்யூ டாட் ஐடி தானே. ஸோ ஐடி வந்து அப்படியே இருக்கட்டும், இது வந்து கீ ஆக்சுவலி. அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல் டாட் ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி காமிக்குது. ஸோ என்டர் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி காமிக்குது அண்ட் ஃபுல் நேம் காமிக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது வந்து ஃபுல் நேம் வந்து 2 வாட்டி போடுறோமே அப்படின்னு கேட்கலாம். இது ஆக்சுவலி நல்லா பார்த்துக்கோங்க, இது கீ அண்ட் இது வந்து வேல்யூ. ஓகேவா, ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து கீ வேல்யூ வந்து சேமாக இருக்குது அப்படின்னா ES6க்கு மேலே நீங்கள் வந்து சிம்பிள் அது வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்படி போடும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபுல் நேம் தான் அதோட கீயும் அதோட வேல்யூயும். இப்போ பாருங்களேன், சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ நேமை பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் ஃபுல் நேம். ஓகேவா, அண்ட் அந்த வேல்யூ வந்து அந்த வேல்யூ நம்ம ஜாயின் பண்ண இந்த வேல்யூ. ஸோ இதுதான் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள மேப் ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பிகாஸ் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். என்னென்னா இது மாதிரி நம்ம போன இயர்ஸில் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸில் பார்த்த மாதிரி நம்ம வந்து டாட் சார்ட் யூஸ் பண்ணோம் அண்ட் டாட் எவ்ரி அப்புறம் சம் யூஸ் பண்ணோம், கரெக்டாக. அண்ட் டாட் ஃபில்டரு அப்புறம் டாட் மேப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள அரேயோட மெத்தட்ஸ், கரெக்டாக. ஸோ வாட் சப்போஸ் எனக்கு வந்து சார்ட்டும் பண்ணணும் அண்ட் ஃபில்டர் பண்ணணும், மேப் பண்ணணும், அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேரியபிளும் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு சார்ட் மெத்தட் யூஸ் பண்ண உடனே நீங்கள் அப்புறமா டேரெக்டாக டாட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியலாம், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே.